செய்வேன். அவருடைய சட்டையின் மறைவில் கீழ் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற உங்க வாழ்க்கையில உண்மையான சகோதரி பத்மா பிரியாக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். அதே போல பிரியாக்காக 77 லட்சம் பணம் வரணும் பிரச்சனை இருக்கு. கனவில் குரங்கு வந்து தடை செய்கிறது. ரிபஷந்து ரியாங்கரபா ரிமாக் தருஷ் தூரி அங்கதரப்பா. அப்பா, அந்த 77 லட்சம் பணம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. இன்னொன்னு விஷயம், கனவுகளை குறித்து நான் அதிகமாய் பேச மாட்டேன். ஏன்னா கனவுகள், அநேக கனவுகள் வருகிறது. எல்லாம் நடக்குதா இல்ல அதை குறித்து கவலைப்படணுமான அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கூட தேவனிடத்துல தெரியப்படுத்திங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துல உங்களுக்கு தேவன் கொடுப்பார். அதனால கனவுகளை குறித்து கவலைப்படாதீங்க. கனவு வந்து இன்னைக்கு அநேகருக்கு கனவு வருகிறது. அதனால கனவு வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை கர்த்தர் அப்பா நிச்சயமாய் வர உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதே போல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னா ப்ரேயர் பண்ணுங்க அண்ணா. கண்டிப்பா சிஸ்டர், நீங்க வந்து என்னோட மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, கூப்பிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆஃப்டர் த ப்ரோக்ராம். அதே போல பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க. நைட்டு தூக்கமே இல்லை, ரொம்ப சோர்வா இருக்கு. நன்றிப்பா. அருமையா. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. கலைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள், ஆத்மாவில் இருக்க சோர்வுகள், பயங்கள், திகில்கள், கலக்கங்கள் முற்றிலுமாய் அவரை விட்டு வெளியேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் கேன் டூ பிக்கர் திங்ஸ் தென் வி எக்ஸ்பெக்டட். ஆமென். கண்டிப்பா பிரதர், நீங்க சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்கு தத்துவத்தின்படி உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேம் கலைவாணி சிஸ்டர், உங்க மேல ஒரு தெய்வீக அபிஷேகம், தெய்வீக வல்லமை, ஒரு குணமளிக்கும் வல்லமை, ஆத்துமாவை பலவீனப்படுத்துகிற சோர்வடைய செய்கிற கிரியைகளை கர்த்தர் மாற்றுகிறதை நான் உணர்கிறேன். பஷந்து ரியாந்தராபா. பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்குத்தத்தம் உடன்படிக்கை செய்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து வருகிறார். ஆனால் நாம் இன்று அநேக நேரங்களில் நம் சரீரங்களை தீட்டுப்படுத்தி கொண்டு தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு நாம் வியாதியை பெற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமே ஆனால் எந்த தவறும் செய்ய மாட்டோம். எப்பொழுதுமே தேவனுடைய சட்டையின் கீழ் மறைவில் இருந்து பாதுகாப்பாய் இருப்போம். எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் உனக்கு நான் வர பண்ணேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே உன் பரிகாரியான, நானே உனக்கு உதவி செய்கிற கர்த்தராய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேதம் சொல்கிறது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன். அதனால எப்போதுமே வந்து தேவன் சொல்றாரு, சோர்ந்து போகிற யாராவது சோர்வா இருக்கிறீங்களா, உங்க மேல தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார். அந்த சோர்வை மாற்றக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ரபஷந்து ரியாந்தராபா. நன்றிப்பா. ரமஷந்து ரியாந்தராபா. ஜிபே நம்பர் ஒர்க் ஆகல, நீங்க ஒருவேளை ஹாய்ன்னு சொல்லி கொடுங்க. கண்டிப்பா அதுல வந்து அது என்ன ஆக்டிவ்ல தான் இருக்குது. அதனால அந்த நம்பரை நீங்க ஹலோன்னு சொல்லி ஒன்று கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு 1 ரூபி நீங்க போட்டு பாருங்க. கண்டிப்பா அது ஒர்க் கண்டிஷன்ல தான் இருக்குது, ஆக்டிவ் கண்டிஷன்ல தான் இருக்குது. ஓகே. சோர்ந்து போகிறவன், யாரெல்லாம் சோர்வா இருக்கிறீங்களோ, அப்பா நான் சோர்வா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வாயை திறந்து கேளுங்களேன். வாயை திறந்து கேளுங்களேன். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பலன் வரட்டும்பா, எனக்குள்ள ஒரு சத்துவம் வரட்டும்பா, என்னை உயிர்ப்பீங்க. இப்ப வேதம் சொல்கிறது, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன். பஷந்து உண்மையா கேட்டீங்கன்னா, வைராக்கியமா கேட்டீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல என்ன பெரிய அற்புதம் நடந்துற போகுது அப்படி இல்லைங்க. கர்த்தர் சொல்றார், நான் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை